This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பல லட்சம் ஊழியர்களுக்கு இதுவரை வழங்கப்படாத வருமான வரி ரீஃபண்ட். காரணத்தை கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க. வருமான வரித்துறை சமீப காலமாக விமான வரி கணக்கு ரிட்டர்ன்களை சரிபார்ப்பதிலும் பணத்தை திரும்ப செலுத்துவதிலும் தாமதம் செய்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இது குறித்து மத்திய நேரடி வாரிகள் வாரியம் அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 2024-25 நிதியாண்டிற்கான வரி கணக்கு தாக்கல் செய்த பல வரி செலுத்துவோர் இன்னும் பணத்தை திரும்ப பெறுவதற்காக காத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வருமான வரி திருப்பி செலுத்தாமல் கணிசமாக குறைந்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் நவம்பர் 10 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 2.42 லட்சம் கோடி மட்டுமே திரும்ப செலுத்தப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 18% குறைவாகும். இந்த தாமதத்திற்கு கடுமையாக எதிர்ப்புகள், கணினி மேம்பாடுகள் மற்றும் மோசடி கண்டறியும் சோதனைகள் அதிகரிப்பு போன்ற பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அதிக மதிப்புள்ள வரி கணக்குகள், பல வருமான ஆதாரங்கள் கொண்ட கணக்குகள், வெளிநாட்டு வருமானம் அல்லது அதிக ரீஃபண்ட் கோரப்பட்ட கணக்குகள் அனைத்தும் தற்பொழுது நேரடியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. அதாவது கணினி ஆய்வுகள் மட்டுமின்றி தனியாக அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்கின்றனர். இதனால் தாமதம் ஏற்படுகிறது. வருடாந்திர தகவல் அறிக்கை அல்லது படிவம் 26AS மற்றும் வருமான வரி கணக்கிற்கு இடையே உள்ள முரண்பாடுகள், குறிப்பாக வட்டி வருமானம், TDS, மூலதன ஆதாயங்கள் போன்றவை பணத்தை திரும்ப பெறுவதாக தாமதப்படுத்தும் முக்கிய காரணங்கள் ஒன்றாகும். வங்கி கணக்கு முன் சரிபார்ப்பு, பான் ஆதார் இணைப்பு மற்றும் சரியான நேரத்தில் மின்னணு சரிபார்ப்பு ஆகியவை பணத்தை திரும்ப கோரும் செயல்முறையை விரிவுபடுத்த முக்கியமானவை. வரி செலுத்துவோரின் தவறு இல்லை. தாமதம் ஏற்பட்டால் வருமான வரி சட்டம் பிரிவு 24A கீழ் வருமான வரித்துறை ஆண்டுக்கு 6% வட்டியுடன் திரும்ப செலுத்த வேண்டும். அதிக மதிப்புள்ள அல்லது ரெட் ஃபிளாக் கணக்குகள், அசாதாரணமாக அதிக பணத்தை திரும்ப கோரும் பல வருமானங்கள், வெளிநாட்டு வருமானம், மூலதன ஆதாயங்கள் அல்லது சந்தேகத்திற்குரிய சலுகைகள் கோரப்பட்ட கணக்குகள் தீவிர ஆய்வு செய்யப்படுகின்றன. குறைந்த மதிப்புள்ள வரி கணக்குகள் விரைவாக செலுத்தப்படுவதாகவும் அதிக மதிப்புள்ளவை நிலுவையில் உள்ளதாகவும் CBDT தலைவர் தெரிவித்துள்ளார். நல்ல செய்தி என்னவென்றால், தாமதம் உங்களுக்கு தவறல்ல என்றால் வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 244A கீழ் வட்டி பெற நீங்கள் தகுதியுடையவர்கள். வழக்கமாக ஆண்டுக்கு 6% அல்லது மாதத்திற்கு 0.5%. இந்த வட்டி பணத்தை திரும்ப பெற வேண்டிய தேதியில் இருந்து கணக்கிடப்படும். அதாவது உங்களுக்கு ரீஃபண்ட் வட்டியுடன் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.